சண்டே ஸ்பெஷல் பீஃப் ஈரல் கிரேவி வீட்டில் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஈரல் வச்சு சுவையான ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இந்த ஈரலை வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 கிலோ ஈரல். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, க்ளீன் பண்ண ஈரலை உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து பாயில் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் வந்துட்டு விட்டுறணும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இரும்பு சட்டி வந்துட்டு நம்ம வைக்கிறோம். ஈரல் வந்துட்டு இரும்பு சட்டியில் சமைச்சா ரொம்ப நல்லது. ஸோ சட்டி ஹீட் ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி நம்ம ஊற்றி ட்ரை பண்ண போகிறோம். அளவாக ஊற்றிக்கலாம், தேவைப்பட்டால் மறுபடியும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நீளமாக நறுக்கி வச்ச வெள்ளைப்பூடி சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கறி லீஃப் சேர்க்க போகிறோம். அடுத்து மிளகாய் வத்தல் ஒரு 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு, கறி லீஃப், வெள்ளைப்பூடு, மிளகாய் வத்தல் இது 3மே சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் வெங்காயம் நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அதை தான் சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லேசாக கண்ணாடி மாதிரி வதங்கணும். இது நம்ம ஈரல் வேக வைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ இந்த வெங்காயத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் அந்த வெங்காயம் தாளிக்கிறப்போ நல்லா வர ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஏதோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஸோ இங்கே இரும்பு சட்டியில் இதுவரையுமே நான் சமைச்சது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நீங்களும் வீட்டில் இரும்பு சட்டி யூஸ் பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ லேசாக வெங்காயம் வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கணும். அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? நல்ல சிம் ஃப்ளேமில் தான் இருக்குது. 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாடி மாதிரி உங்களுக்கு வதங்கினது தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு தனி மிளகாய் பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாமே நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். நிறைய சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஆனியனோட நல்லா வந்துட்டு கோட் ஆகணும். அதனுடைய பச்சை வாசனை போனதும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு நல்லா வந்துட்டு அந்த மசாலா சேர்த்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா கோட்டாகி நல்லா அழகான அரோமா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, பண்ணி வச்ச அந்த ஈரல் இருக்குல்ல, பீஃபோட ஈரல், அதை வெந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கணும். ஆல்ரெடி ஈரலுக்கு நம்ம இதில் உப்பு போட்டு சேர்த்து நம்ம பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த ஆனியன், ஈரல் எல்லாமே வந்துட்டு ஒன்றா நல்லா கோட்டாகி சூப்பராக ஒரு கிரேவி பதத்துக்கு கொதிக்க வைக்கணும். 5 மினிட்ஸ் நம்ம சிம் ஃப்ளேமில் நல்லா வந்துட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம மூடிடலாம். சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் ஸ்மெல்லோட அழகாக ரெடியாகிருக்கு. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொஞ்சம் அழகாக கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவு பெப்பர் தூள் மட்டும் இதுக்கு சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். தேவையான அளவு, ஏன்னா வந்துட்டு நம்ம மிளகாய் பொடி இந்த மாதிரி நிறைய மசாலா விஷயங்கள் சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கணும். இல்லாட்டி ரொம்ப காரமாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வந்துட்டு சிம்மில் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி உங்களுக்கு சுற்றி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்னிஷ்காக உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி இலைகள் தூவி சேர்த்து இறக்கிடலாம். கொத்தமல்லி இலைகள் அழகாக தூவியாச்சு. லேசாக மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அழகான ஈரல் கிரேவி தயார். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஈரல் கிரேவி வச்சு
சாப்பாட்டுக்கு இன்றைக்கி பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்களும். சூப்பர், நல்ல காரசாரமான ஈரல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. மெயின் டிஷ்ஷாகவும் இதையும் வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் இதையும் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வயிற்றுக்கு விருந்து மனசுக்கு மருந்து என்றும் நம்ம வீட்டு சமையல் பியா கிரியேஷன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஒரு நிமிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.